கன்னிராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நண்பர்களின் இரட்டை முகம் உங்களுடைய கண்ணுக்கு தெரிய வரும். அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு இருந்தது என்று தான் கூற வேண்டும். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்டு நீங்கள் நண்பர்களுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நபர்கள். உங்களுடைய நண்பர்கள் உங்களை நம்பி வந்துவிட்டார்கள் என்றால் அவருடைய மனது கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவியையும் வேண்டிய ஒரு பணத்தையும் கொடுத்து உதவக்கூடிய முதல் நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டுமே தாங்க இருப்பீங்க. அவங்க அதனால தான் உங்களை நம்பி உங்களை தேடியும் வந்து இருப்பார்கள். ஆனால் நட்பு ஸ்தானத்தில் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் பார்வையால் நீங்கள் உயிர் நண்பர்கள் என்று நம்பியவர்கள் இரட்டை முகம் உங்களுக்கு தெரிய வரவ ஆரம்பிக்கும். அவர்கள் இத்தனை நாட்களும் அப்படித்தான் இருந்திருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் நம்பியது ஒரு பக்கம் மட்டுமே. நீங்கள் பார்த்ததை ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு உண்மையாக இருப்பது போல நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அது அந்த செய்த நபர்களுக்கு மட்டுமே தான் இதுவரைக்கும் தெரிந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களிடம் இருக்கும் வரை பவ்யமாக பேசி காரியத்தை சாதித்து கொண்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்த போது உங்களை யாரென்றே தெரியாதது போல முகத்தை திருப்பி கொண்ட நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அந்த நபர்களை விட்டு நீங்க விலக வேண்டும். அந்த நபர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றும் நீங்கள் எத்தனையோ தடவைகள் யோசித்து பார்த்திருப்பீங்க. ஆனா எதுக்குமே விடை கிடைக்காமல் அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி அவதூறாக பேசி மகிழ்ந்த அந்த போலி நட்புகளின் நிஜ முகத்தை கண்ட ஒரு தருணம் நட்பா துரோகமா என்ற கேள்வியோடு உங்களை உரைத்து போக செய்திருக்கக்கூடிய ஒரு காலமும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்க தொழிலில் ஏற்பட்ட சதிக்கான முயற்சிகள் என்ன தெரியுமா? உங்க ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் எனப்படும் தொழில் ஸ்தானமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த இடத்தில் சனியின் பார்வையும் ராகுவின் சஞ்சாரமும் கூட்டு தொழிலும் வியாபாரத்திலும் உங்களுக்கு எதிரான சதி முயற்சிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடக்கி விட்டன. அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அது எதிர்பார்க்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரு சதிக்கின் ஒரு வேலையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. தொழிலில் உங்களுக்கு வலதுகரமாக இருந்தவர்களை உங்களது வியாபார ரகசியங்களை திருடி கொண்டு வாடிக்கையாளர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு உங்களை அப்படியே ஓரம் கட்டியிருப்பார்கள். அப்படி ஓரம் கட்டிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உண்டு. நீங்கள் ஓரம் கட்டிய நபர்களை நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கண்ணீர் சிந்தாத நாட்கள் கிடையாது. அவர்களுக்காக நம்ம எதையெல்லாமே விட்டு வந்தோமே, ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு புதிய நபர்கள் வந்ததும் என்னை இப்படி மறந்து விடுகிறார்களே, ஒரு புதிய வேலை வாய்ப்பையோ இல்லைன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததும் என்னை கண்டு கொள்ளாமல் போய்விடுகிறார்களே என்கிற மாதிரியான மனஸ்தாபங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டேதான் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வை தடுத்து நிறுத்த மேலதிகாரிகளிடம் கோல் மூட்டும் வேலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இந்த சதி முயற்சிகள் உங்களை பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் தொழில் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அசைத்து பார்த்திருக்கும். அதை நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா சொத்து பிரச்சனைகளின் நீண்ட கால ஒரு தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூமி மற்றும் பூர்வீக சொத்துக்களை குறிக்கும் 4ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலும் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் ஒரு சேர்க்கை உங்களுக்கு சொத்து விஷயத்தில் மாபெரும் நீண்ட கால தாக்கத்தையும் இழுப்பறியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக நிலத்தின் பங்கையோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய வீட்டின் உரிமையையோ பங்காளிகளோ அல்லது வெளியாட்களோ தட்டி பறிக்க பார்த்திருப்பார்கள். அப்படி தட்டி பறிக்க பார்த்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கக்கூடிய நேரம் இல்லாமல் அவர்கள் எப்பொழுது நீங்கள் கவருவீர்கள், எப்படி கவர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி உங்களை கீழே மட்டம் தட்டி விட்டு மேலே வரலாம் என்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய உறவினர்களும் எப்போ பார்த்தாலும் அந்த விதமான யோசனைகளை மட்டுமே செய்து கொண்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என அலைந்து உங்களுடைய கௌரவம் பணமும் வீணானது தான் இந்த ஒரு செயல்களினால உங்களுக்கு மிச்சம். இருந்தாலும் அந்த ஒரு சொத்தும் அந்த ஒரு இதுவும் உங்களாலையும் அனுபவிக்க முடியாம அவங்களாலையும் அனுபவிக்க முடியாம இப்பொழுது கோர்ட்டு கேஸ்னு அது ஒரு சொத்தும் அந்த ஒரு இடமும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் கிடைக்காம அவங்களுக்கும் கிடைக்காம நடுத்தருவில் இருப்பது போல இருந்து கொண்டே இருக்கும். பணம் வந்துவிட்டால் பாசம் செத்துவிடுமா என்று நீங்கள் கதறிய தருணங்கள் அந்த ஒரு நேரத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த சொத்து விவகாரம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாபெரும் பிரிவினையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி கொடுத்திருக்கும். அது இன்னும்
இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, நான் கூறியது நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில புதன்கிழமை நாட்கள்ல இந்த ஒரு வழிபாடை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இது போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு விதத்துல நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கன்னி ராசிநாதனான புதன் பகவானுக்கு உகந்த நாள் புதன்கிழமை ஆகும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எஞ்சிய கிரக தோஷங்களை நீக்கி புத்தி தெளிவையும் வியாபார வளர்ச்சியையும் பெற புதன்கிழமை தோறும் நீங்கள் செய்யும் வழிபாடு மாபெரும் ஒரு புண்ணிய பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த ஒரு புண்ணிய பலனை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு புண்ணிய பலனாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலையையும் சாற்றி நெய் தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். அப்படி நீங்கள் வழிபட்டு நீங்க வார வாரம் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் எந்த விதமான தங்கும் தடையும் இன்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே விலகிவிடுமாம். தடைகள் எல்லாமே அகன்றும் விடுமாம். எனவே இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்து பார்த்தாலே போதும். மேலும் அன்றைய ஒரு தினம் பச்சை பயிறு தானம் செய்வது அல்லது பசுமாட்டிற்கு அருகம்புல் கொடுப்பது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களையும் நீக்கி காட்டும். இந்த எளிய வழிபாடு உங்களுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி பொருளாதார முன்னேற்றத்தையும் புத்தி தெளிவையும் தங்கும் தடையும் இன்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அடுத்ததா கல்வியிலையும் அறிவிலையும் உங்களுக்கு வளர்ச்சியானது கிடைக்கும். வித்தியாகாரகனான புதனின் பூரண அருளை பெற்ற கன்னி ராசிக்காரர்களின் அசாத்திய அறிவுத்திறனும் கல்வி புலனையும் இனிமே உலகிற்கு தெரிய வரும். உயர்கல்வி கற்க வேண்டும், புதிய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தொழில்நுட்ப ரீதியாக உங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிக தெளிவாகவே மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். ஆராய்ச்சி துறையில் இருக்கும் மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் அசாத்திய மதிப்பெண்களுடன் கூடிய வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களது அறிவு வளமும் பேசும் திறனும் உங்களுக்கு புதிய ஒரு கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் தேடித்தரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சேமிப்பும் உயர ஆரம்பிக்கும். லாபஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் சுபத்துவம் பெறுவதால் இதுவரை நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் காசு தங்காமல் வந்த வழி தெரியாமல் பணம் கரைந்து போன நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள திறக்கும். தேவையற்ற வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் யாவும் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டு உங்களது சேமிப்பு உயர்ந்து கொண்டேதான் செல்லும். எதிர்கால பாதுகாப்பிற்காக நீங்கள் செய்யும் சீட்டு முறைகளும் தங்க நாணய முதலீடுகளும் அல்லது ரியல் எஸ்டேட் முதலீடுகள் யாவும் வெற்றிகரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து உங்களின் வங்கி சேமிப்பு கணக்கு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கும். கையில் எப்போதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஒரு பணத்தை நம்ம என்ன பண்ணணும், எப்படி அந்த ஒரு பணத்தை சேமிக்கணும், எப்படி செலவு செய்யணும் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் அதனை நம்ம பாதுகாக்க வேண்டும் அனைத்துமே உங்களுக்குள்ள தெரிய வரும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும். இதெல்லாம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். எல்லாமே தானாகவே விலகிவிடுமாம். தடைகள் எல்லாமே அகன்றும் விடுமாம். எனவே இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்து பார்த்தாலே போதும். மேலும் அன்றைய ஒரு தினம் பச்சை பயிறு தானம் செய்வது அல்லது பசுமாட்டிற்கு அருகம்புல் கொடுப்பது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களையும் நீக்கி காட்டும். இந்த எளிய வழிபாடு உங்களுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி பொருளாதார முன்னேற்றத்தையும் புத்தி தெளிவையும் தங்கும் தடையும் இன்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அடுத்ததா கல்வியிலையும் அறிவிலையும் உங்களுக்கு வளர்ச்சியானது கிடைக்கும். வித்தியாகாரகனான புதனின் பூரண அருளை பெற்ற கன்னி ராசிக்காரர்களின் அசாத்திய அறிவுத்திறனும் கல்வி புலனையும் இனிமே உலகிற்கு தெரிய வரும். உயர்கல்வி கற்க வேண்டும், புதிய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தொழில்நுட்ப ரீதியாக உங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிக தெளிவாகவே மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். ஆராய்ச்சி துறையில் இருக்கும் மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் அசாத்திய மதிப்பெண்களுடன் கூடிய வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களது அறிவு வளமும் பேசும் திறனும் உங்களுக்கு புதிய ஒரு கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் தேடித்தரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும்.
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சேமிப்பும் உயர ஆரம்பிக்கும். லாபஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் சுபத்துவம் பெறுவதால் இதுவரை நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் காசு தங்காமல் வந்த வழி தெரியாமல் பணம் கரைந்து போன நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள திறக்கும். தேவையற்ற வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள் யாவும் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டு உங்களது சேமிப்பு உயர்ந்து கொண்டேதான் செல்லும். எதிர்கால பாதுகாப்பிற்காக நீங்கள் செய்யும் சீட்டு முறைகளும் தங்க நாணய முதலீடுகளும் அல்லது ரியல் எஸ்டேட் முதலீடுகள் யாவும் வெற்றிகரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து உங்களின் வங்கி சேமிப்பு கணக்கு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கும். கையில் எப்போதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஒரு பணத்தை நம்ம என்ன பண்ணணும், எப்படி அந்த ஒரு பணத்தை சேமிக்கணும், எப்படி செலவு செய்யணும் என்று அனைத்து